உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். உலகிலேயே பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார, விஞ்ஞானம் மற்றும் சமாதானத்துக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாத தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளின் தரவரிசைகளின்படி உலகளாவிய பயங்கரவாத குறியீடு குறியிடப்பட்டுள்ளது. அம்பலங்குடை மாதெம்ப தேவகுட பிரதேசத்தில் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த குழந்தையொன்று திங்கட்கிழமை நகர காவலரால் மீட்கப்பட்டுள்ளது. 2 மாத ஆண் குழந்தை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். கனடா மார்க்கமில் வசித்து வந்த இலங்கை பெண்ணொருவர் நேற்று முன்தினம் அந்த வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகரபிதா ஆல்பர்ட் துரையப்பாவின் பேத்தி என தெரிவிக்கப்படுகின்றது. 20 வயதுடைய ரகுதாஸ் நிலாஷி என்ற பெண்ணை இச்சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவிலிருந்து கனடாவுக்கு சென்ற இந்த பெண் 2 வருடங்கள் அந்த வீட்டில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக அரசாங்கம் எடுக்க உள்ள தீர்மானம் குறித்து பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிச பரீட்சையால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலான பரீட்சை ஒன்று 2028 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குறிப்பிட்ட விலங்கை இறைச்சிக்காக வெட்டும் பொழுது இஸ்லாமிய சட்ட முறைப்படி கடைபிடிக்கப்பட்டது என்பதை உறுதி செய்ய அளிக்கும் சான்று கலால் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கலால் முறைக்கு மாற்றாக மல்சகார் சான்று வழங்கும் நடைமுறையை மகாராஷ்டிரா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கலால் இறைச்சிக்கு கடைபிடிக்கப்படும் அதே விதிகள் தான் மல்கார் சான்றுக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்துக்கள் நடத்தும் ஆட்டிறைச்சி கடைகளுக்கு மட்டும் இந்த சான்று வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருமொழி கொள்கையை வலியுறுத்தி தொண்டர்களுக்கு தினமும் கடிதம் எழுதி வருகின்றார் முதல்வர் ஸ்டாலின். அதில் சோவியத் யூனியன் என்ற மாபெரும் ஒன்றியம் பல்வேறு மொழிகளை பேசும் தேசிய இனங்களை கொண்டிருந்தது. பெரும்பான்மை மொழியான ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தியதாலேயே சோவியத் யூனியன் சிதைவடைந்து 15க்கும் மேற்பட்ட நாடுகளாக பிரிந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக நம் அனைவரையும் ஏமாற்றி விட்டது. 2026 ஆண்டு தேர்தலில் அனைவரும் சேர்ந்து அவர்களை மாற்றுவோம் என்று நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள மகர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான பல நாடுகளின் பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துளசி கப்பட் இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரி ஒருவரின் முதல் வருகையாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தில் புனித ரமலான் மாதத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ரமலான் மாதத்தில் யாசகம் பெற்று சிக்கிய வெளிநாட்டவர்களை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளது. ஜெர்மனி முழுவதும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள பாரிய பணி பகிஷ்கரிப்பின் ஒரு பகுதியாக விமான ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததால் ஞாயிற்றுக்கிழமை கம்பக் விமான நிலையத்தில் 300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை குறித்து எந்த அறிவிப்பையும் ஜெர்மனியின் வர்த்தக தொழிற்சங்கமான வெர்டி எடுக்கவில்லை. காலை வேளை 10 விமானங்கள் சென்ற பின்னர் விமான நிலைய ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததாக கம்பக் விமான நிலைய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பினால் விமான நிலையத்துக்கு வருகை தரவிருந்த 144 விமானங்கள், புறப்படவிருந்த 139 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் 40,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்படைந்ததாக தெரிய வந்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவின் மீது உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹீத்ரோ விமான நிலைய சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளது.
பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலைய சுங்கரங்க பாதையில் அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக விமான நிலையத்துக்கு செல்லும் முக்கிய சாலை மூடப்பட்டதால் பயணிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் வேகமான காற்று மற்றும் புயல் போன்ற அனர்த்தங்கள் பதிவாகும் நிலை வானிலை அவதானிப்பு மையம் எச்சரித்துள்ளது. பிரான்சில் கோடைகால பயணிகளுக்கான ஒய்கோ பயணச்சீட்டுகள் நாளை முதல் விற்பனைக்கு வர உள்ளன. குளிர்காலத்தை முடித்துக் கொண்டு அடுத்த பருவகாலத்தை எதிர்கொள்ள நாடு தயாராகிறது. நாண்டுதோறும் இடம்பெறும் நேர மாற்றம் இடம்பெற உள்ளது. இம்மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு இந்த நேர மாற்றம் பதிவாகின்றது. அதிகாலை 2 மணிக்கு நேரத்தினை 1 மணி நேரம் அதிகமாக 3 மணியாக மாற வேண்டும். இந்த நடைமுறை ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு பின்னர் பிரான்சில் முதன்முறையாக 1916ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. குளிர்காலத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பருவகாலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. ஆண்டுதோறும் இடம்பெறும் நேர மாற்றம் இடம்பெற உள்ளது. தொடர்வதே விளையாட்டு செய்திகள். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒலிம்பிக்கில் ஆட வேண்டும் என ஸ்ரீசாந்த் கூறியுள்ளார். சாம்பியன் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி நாளைய தினம் துபாயில் நடைபெற உள்ளது. இதில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லும் என்றும் அதிக பந்துகள் குவித்து விராட் கோலி கோல்டன் பெல்ட் வாங்குவார் என எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.